இன்னைக்கு நிஃப்டி பார்க்கும்போது 353 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 25,232 வந்து க்ளோஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 487 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 59,404 வந்து க்ளோஸாக இருக்குது. இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. ஒரு செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டார் அரௌண்ட் ஒரு 2% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபாலாக இருந்தது. ஓகே, இப்போது இந்த ஃபால் ஆனதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா இப்போது இன்னைக்கு ஃபால் இப்போ நிஃப்டி ஒரே நாள்லேயே வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நமக்கு ஃபால் ஆனால கண்டிப்பாக ரீட்டெயிலோட ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம கரண்ட்டாக வந்து மார்க்கெட் இப்போ ஏன் வந்து ஃபால் ஆச்சு, இதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி சென்சஸ் பார்க்கும்போது நியர்லி வந்து நம்மளுக்கு ஒரு 1400 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் இயர் இப்போ ஏப்ரல் 2025 அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு வந்து சென்சஸ் பார்க்கும்போது நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து 1400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு இன்ட்ராடேல ஃபாலோ இருக்குது. இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்க்கும்போது நியர்லி நம்மளுக்கு 12 lakh crores கிட்ட வந்து லாஸஸ் வந்து அக்கர் ஆயிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆனதுக்கு மேஜர் ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துலாம். ஏன்னா இப்போது லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கு மேலே வந்து மார்க்கெட் ஒரு பெருசாக நம்மளுக்கு வந்து ரியாக்ட் ஆனாலும் சரி, இல்லைனா பெருசாக ஃபால் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் ட்ரம்ப்போட டேரிஃப் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவோம். பட் இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கும் நம்ம வந்து இப்போது ட்ரம்ப் அவங்களாம் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த நியூஸ் இவர் கொடுத்த நியூஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னு சொல்லி. இப்போது 2026 இப்போது டேவஸ் அந்த மீட்டிங் நடக்க போது. இப்போ நாளைக்கு வந்து ட்ரம்ப் ஒரு யூரோப் கண்ட்ரீஸோட லீடர்ஸ் கூட வந்து இவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது யூஸ்வலாக நடக்கிறது. ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஜான் வந்து நம்மளுக்கு நடக்கும். இப்போ இந்த மீட்டிங்கில் வந்து அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட எக்கானமி வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சஸ், இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து ட்ரம்ப் அந்த மீட்டிங் போகும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், இப்போது ஒரு குளோபலாகவே வந்து ஒரு பீஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு யூஎஸ் வந்து நினச்சா மட்டும்தான் வந்து முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதே டைம் வந்து இப்போது சுவிஸ் அவங்க வந்து அக்வயர் பண்ண பார்க்குறாங்க. இப்போ யூஎஸ் இப்போ அந்த அக்வயர் பண்ணும்போது இப்போ யூரோப் கண்ட்ரீஸ் அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இப்போ ஃபிப் ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க வந்து 10% இப்போ யூரோ கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒரு 10% வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டில் அது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ஜூன் மந்த்லேருந்து அரௌண்ட் ஒரு 25% வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதா அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே. இன்னொன்று வந்து இப்போ இன்றைக்கி வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஞ்ச் ஒயினுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 200% கிட்ட வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்போது யூஎஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் அந்த கண்ட்ரிலேருந்து தான் வந்து ஒயின் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 200% கிட்ட டேரிஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது நீங்களும் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஃபால் ஆனதுக்கான ஒரு மேஜர் ரீசன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு வந்து ஏன் ஃபால் ஆச்சு, இது வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமா ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்லி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஒரு மேஜர் ரீசன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 ரீசன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஐடி செக்டார்ஸ் பார்த்து முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். ஐடி செக்டார் வந்து இன்றைக்கி மேஜராக ஒரு பெரிய ஒரு ஃபால் கொடுத்துருந்து ஒரு இன்ட்ராடேலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஐடி செக்டார் வந்து ஃபால் ஆச்சு. அப்போ அந்த ஃபால் ஆகும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிற மேஜரான ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. அப்போது நிஃப்டின்னு சொல்லும்போது அதில் எல்லா செக்டர்ஸோட ஸ்டாக்ஸும் இருக்கும். இப்போ ஃபார்மா செக்டார் இருக்கும், ஐடி, பேங்கிங், எல்லா செக்டர் ஸ்டாக்ஸும் இருக்கும். அப்போது ஒரு ஐடி செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஐடி செக்டரே நம்மளுக்கு வந்து மேஜராக ஃபால் ஆகும்போது அதோட இம்பாக்ட் தான் வந்து நிஃப்டி இன்னைக்கு வந்து ஃபால் ஆனதுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆன ரீசன் சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த டேரிஃபோட ஃபியர். ஏன்னா இப்போது ஒரு நாள் மார்னிங் நம்ம ட்ரெயின் செஷன் படி ட்ரம்ப் எந்த கண்ட்ரிக்கு வந்து எவ்வளோ டேரிஃப் போட்டிருக்காரு, இதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது ஒரு நியூஸாக இருக்குது. ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு 500% டேரிஃப்னு சொல்கிறார், திடீர்னு பார்த்தா 200%. டெய்லி வந்து நமக்கு அந்த டேரிஃப் ஒரு மேஜர் நியூஸ் இருக்குது. அப்போது இந்த டேரிஃபோட ஃபியர் மார்க்கெட்லேருந்து ஃபண்ட்ஸ் வந்து புல் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஒரு ரீசன்னு சொல்லி செகண்ட் ரீசன் சொல்கிறாங்க.
இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். ஏன்னா இப்போது யூரோப்பாக இருக்கட்டும், இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து இப்போ வீக்னஸாக இருக்குன்னு சொல்லி ஒரு காஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நியூஸ் பார்த்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஃபால் ஆகுது. இப்போது யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசாக காட்ட மாட்டாங்க. எல்லாம் மார்க்கெட்லேருந்து ஃபண்ட்ஸை வந்து புல் பண்ண தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி இது வந்து தேர்ட் ரீசன் சொல்கிறாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ், ஏன்னா இப்போது ரெகுலராக வந்து ஒரு ரீட்டெயிலர் அவங்க பார்க்குற ஒரு விஷயம் FINDI டேட்டான்னு சொல்லி. இப்போ FII வந்து நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஒரு 1 month லாஸ்ட் ஒரு 2 months நீங்கள் பார்க்கும்போது அவங்க பெருசாக வந்து நம்மளோட மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல. உள்ள அவங்க பை பண்ணவே இல்லை. அவங்க கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா செல்லிங் சைடில் தான் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து DI பார்க்கும்போது பையிங் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக ஃபண்ட் ஃப்ளோஸ் இருக்கிறதுனால அது வந்து நம்மளோட மார்க்கெட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து மேலே போயிருந்தது. இப்போ ஒரு பாசிட்டிவில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. பட் இந்த டைம் வந்து பார்க்கும்போது ஸ்டில் நம்மளுக்கு வந்து இப்போது லாஸ்ட் மந்த் வந்து இப்போது FII வந்து ஒரு 1000 crores கிட்ட வந்து அவங்க விட்ரா பண்ணாங்கன்னா இப்போ பார்க்கும்போது இன்னும் ஃபண்ட்ஸ் அதிகமாக வந்து விட்ரா பண்ணுறாங்க. அப்போது FII வந்து பெருசாக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டல. அப்போது FII தான் இந்த மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லி ஃபோர்த் ரீசன் சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் சொல்கிறது வந்து இப்போது லாஸ்ட் வீக்லேருந்து பார்க்கும்போது இப்போ நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது. அப்போ அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது என்னதான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் காமிச்சாலும் அது ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது அது லாஸ்ட்டில் இருக்கிறனால தான் நிறைய ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ கீழே வந்து இப்போ TCSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான். பட் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குவார்ட்டர் வந்து அவங்க பர்சன்டேஜ் வந்து இப்போது ஒரு 10% இல்லை 5% வந்து ப்ராஃபிட்லேயே வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆகுது பார்த்துருப்பீங்க. அப்போ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் மார்க்கெட் வந்து செல்லிங்கில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ரீசன் வந்து பார்க்கும்போது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து ஏன்னா இப்போது குளோபலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிற விஷயம் இப்போ நம்மளோட மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷில் இருக்குதுன்னு சொல்லி. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் அந்த ஃபால் ஆனதுக்கு இவங்க சொல்கிறது வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிங்கன்னா இப்போது மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இப்போ ஆல்கோ ட்ரேடிங். ஏன்னா இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம், ஆல்கோ ட்ரேடிங் வந்து ஈஸியாக வந்து நமக்கு பை செல் பண்ணோம். நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது. இதில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து பை செல்லாம் ட்ரிகர்னு சொல்லி இப்போ அது பார்க்கும்போது இன்றைக்கி அந்த ஃபால் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸோட ஸ்டாப்ஸ் வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஹண்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இவ்வளோ நியூஸஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதனால தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சா? இப்போ மார்க்கெட் எது வரையும் வந்திருக்கு நிஃப்டி? ஏன்னா இப்போ நிஃப்டி லாஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹை, நம்ம நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நம்மளுக்கு இதுவரையும் அரௌண்ட் ஒரு 1200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபால் இருக்குது. அப்போது இதுதான் வந்து நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கு ரீசனாக இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி இப்போ லாஸ்ட் வீக் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நிஃப்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து பேஸ் பண்ணிட்டு இப்போ கிராஷா அப்படின்னா இப்போ ஜெனரலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜஸாக பார்த்தாலும் சரி, ஒரு பாயிண்ட்ஸ் வைஸாக பார்த்தாலும் ஒரு பெரிய ஃபால் மாதிரி தெரியும். பட் இதுவே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக புரியும் இது வந்து நம்மளுக்கு மேஜராக ஃபாலாக இல்லைனா வந்து நம்மளுக்கு கரண்ட்டாக வந்து இன்னும் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவல் இது முன்னாடியே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது 26,200. அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 26,350 வரையும் போகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட் கொடுத்துட்டு அப்புறம் தான் இப்போ இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ஃபால் இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் 25,717 இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். அப்போ கரண்ட்டாக வந்து இப்போது நிஃப்டி இன்னும் ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஏன்னா இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாப் ஹிட் பண்ணியிருக்கு, பாட்டம், திரும்பியும் டாப். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் இங்கே ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்பியும் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு பாசிபிலிட்டின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இங்கே வந்து திரும்பி நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டு இங்கேருந்து திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து பாட்டமில் இருக்குது. இப்போது
நிஃப்டி இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மண்டே ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் சொல்லி பாருங்க. ஏன்னா இந்த சப்போர்ட் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆனது. அப்போ ஒன்ஸ் எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆச்சோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரேஞ்செலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. இப்போ லாஸ்ட் வீக் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. கீழே வரையும் வந்திருக்கு 25,632. பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு மண்டே வந்து எப்படி இப்போதைக்கு வந்து இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது செல்லிங்கில் இருக்குது, பையிங் கிடையாது. அதனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மண்டே இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா இல்லைனா வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் ஆகும், திரும்பி இங்கேருந்து ஒரு சைட்வேஸ்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகாமல் இதுவும் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அரௌண்ட் 25,421 இந்த ரேஞ்ச் வரையும் நம்ம வந்து பண்ணலாம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா. ஏன்னா இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து கிராஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போதைக்கு வந்து அந்த கிராஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். ஏன்னா இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு தடவையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நிஃப்டியோட ஒரு நேச்சர் தான் ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த சைட்வேஸோட ஃபார்மேஷனில் தான் நிஃப்டி இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்மளுக்கு அந்த சப்போர்ட் லெவலும் 50% ரீட்ரேஸ்மெண்ட்டும் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து சேமாக இருக்குது. அதனால் இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரேஞ்ச் வரையும் வரணும். அப்போ இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 0.6 ஒரு கோல்டன் ரேஷியோ அந்த ரேஞ்ச் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஓகே, இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தான் நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து ஃபர்தராக நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகும். இப்போ அந்த ஃபாலும் எது வரையும் ஃபால் ஆகும்னு சொல்லி நான் இதுவும் முன்னாடியே வந்து என்னோட லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து ஒரு 60% ஒரு ஃபிப்னாக்கில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன இருக்குன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த 60% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் இன்றைக்கி வந்து பஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃபால் தான் முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது. நிஃப்டி இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ், இப்போ அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி. அப்போது இந்த நியூஸஸ் பேஸ் பண்ணி தான் நிஃப்டி ஃபால் ஆச்சா இல்லைனா நிஃப்டி வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது நம்மளுக்கு முன்னாடியே காமிச்சான்னு சொல்லி ஜஸ்ட் நீங்களே வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்களும் சார்ட் வந்து எல்லாருக்குமே காமன் தான், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நிஃப்டி வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, அப்போது இங்கே வந்து பை போயிருக்கலாமா இல்லை செல் போயிருக்கலாம். ஏன்னா அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன் நிஃப்டி வந்து ஒரு இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து செல்லிங்கில் இருக்குது, பையிங்கில் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல தான் வந்து சொல்லியிருந்தோம் இது வந்து நம்ம மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் இது வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் பை, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகினா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுதுன்னு சொல்லி. அப்போது நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த நியூஸஸில் வந்து நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் பை, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலைன்னா மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது. அப்போ அந்த கீழே வரும்போது இங்கே வந்து நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே வந்து நம்ம ஒரு டார்கெட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் இது தெரிஞ்சதுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே எப்படின்னா மேலேயும் கீழே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். பட் அது வந்து எந்த பக்கம் டேரக்ஷன் போகுது. அப்போ வந்து இப்போ சொல்லி நீங்கள் இன்ட்ராடே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் செல்லிங் சைடில் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பேன். இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் பைன்னு சொல்லி. இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை, அதனால தான் வந்து மார்க்கெட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலாக இருக்குது. அப்போ அந்த நியூஸஸ் என்ன ஆகுதுன்னா நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு வால்டிலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போது நியூஸஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா இது நியூஸ்னால ஃபாலோ ஆச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது நியூஸ்னாலாம் ஃபாலோ ஆகலை, நியூஸ்னால நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ முன்னாடியே நம்மளுக்கு டார்கெட் தெரிஞ்சதுன்னா அந்த டார்கெட்டோட ஒரு மூவிங் ஃபேக்டர் மட்டும்தான் நியூஸ். ஏன்னா இப்போது மார்னிங் நம்ம பார்ப்போம் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் பார்ப்போம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனான்னு சொல்லி. பட் இங்கே வந்து செல்லிங்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதில் எதுவுமே பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸை வச்சே ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அதனால் இல்லை வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபால் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கிளியராக வந்து நான் இப்போது இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது. நான் சொல்கிறது வந்து இப்போ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நான்
அனலைஸ் பண்ணுறது. அப்போ இங்கே பார்க்கும்போது கிளியராக நம்மளுக்கு வந்து ஒரு டபுள் டாப் கொடுத்துருக்கு. டபுள் டாப்பில் இருந்தால் மார்க்கெட் இந்த வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்டாக இருந்து இது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகிருந்துச்சு. புரியுதா? அப்போது இங்கே டபுள் டாப்புன்னு தெரிஞ்சுன்னா இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பேன், இங்கே வந்து ஃபஸ்ட் நான் என்ன பையிங் போயிருக்க மாட்டேன், செல்லிங் சைடில் வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தினாலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கலாம். அதனால் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மூவ் ஆக போகுது. அதுலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வைஸும் நம்ம வந்து அப்கமிங் இயர்ஸில் வந்து பார்க்கலாம். அதுலேயும் நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் இது வந்து. ஏன்னா இப்போது நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் சென்சஸே பார்த்துக்கலாம், அரௌண்ட் ஒரு 12 lakh crores கிட்ட வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லி. அந்த 12 lakh crores வந்து லாஸ் பண்ணல, மார்க்கெட் பாசிட்டிவில் கீழே வந்திருக்கு. அது ஜஸ்ட் வந்து ஒரு நியூஸ், அதில் வந்து லாஸ் பண்ணல, திரும்பி மார்க்கெட் மேலே ஆச்சுன்னா அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து ரிகவர் ஆகும். பட் ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நியூஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஓகே, அதனால் இது வந்து கிராஷ் ஆகுமானா ஓவரால் வியூ நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நிஃப்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன இது வந்து டபுள் டாப்பில் இருக்குது. அப்போ டபுள் டாப்போட டார்கெட் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ டபுள் டாப்போட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஹிட் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஒரு புல் பேக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு புல் பேக், ஒரு நிஃப்டியில் ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு புல் பேக். அந்த புல் பேக்கும் பர்ஃபெக்டாக இந்த லைன் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது வந்து நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வந்து ட்ரெண்ட் லைனுன்னு சொல்லுவோம். ஒரு ட்ரெண்ட் லைனும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போது நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஏன்னா இப்போ ப்ரீவியஸாக பார்க்கும்போது இந்த இடம் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆன இடம். இப்போ இந்த இடம் நம்மளுக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆனதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கனாலும் இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவல். அப்போது நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 25,160 150 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம 25,012 வரையும் நம்ம வந்து நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால் இப்போது இந்த லெவல் வந்தாலும் இப்போ எல்லாருமே காமனாக பேசுகிறது வந்து நிஃப்டி வந்து கிராஷ். ஆனால் இது வந்து ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது, ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி பண்ணும்போது கீழே வந்தாலும் அது வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்ப்போம் தவிர இது வந்து கிராஷ்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணும்போது நம்ம அதை பற்றி பெருசாக நம்ம பேச மாட்டோம். எப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரியாமல் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி நிறைய காசிப்ஸாக இருக்கட்டும், நிறைய ஒரு என்ன சொல்லுவோம், ரொம்ப நேரம் நம்ம அதை பற்றி பேசினே இருப்போம். இது வந்து கீழே வரும், இது வந்து மேலே போகும்னு சொல்லி. பட் இங்கே வந்து இப்போ நான் அனலைஸ் பண்ணதான், இப்போ இங்கே சப்போர்ட் இருக்கா, அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரையும் வரணும். இது தெரிஞ்சுன்னா இங்கே வந்து நம்ம பேசுறது எதுவுமே கிடையாது. இப்போ நியூஸஸ் வந்து உங்களுக்கு என்ன தான் பண்ணாலும் இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணால் தான் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரையும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸ் எடுத்தாலே வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். ஓகே, அதனால் நிஃப்டி வந்து ஒரு ஃபுல்லாக கிராஷ் ஆகாதுன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் அந்த ஃபேஸ்க்கு வரல, கிராஷ் ஆகிறதுக்கான ஃபேஸ் வரல. என்னோட இது வந்து நிஃப்டி ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்ததுக்கான ஒரு கரெக்ஷனாக தான் வந்து நான் இதை பார்க்கலாம். இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த வீக் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டி வந்து இப்போது இங்கிருந்து இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கான இது வந்து நான் ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக ஒரு கரெக்ஷனை வந்து நான் பார்க்குறேன். ஸ்டில் நம்மளுக்கு வந்து அந்த செல்லிங் ப்ரெஷர் அது வந்து இங்கே வந்து ஒன்றும் க்ரியேட் ஆகலை. அது ஒன்ஸ் அது க்ரியேட் ஆச்சுன்னா அந்த லெவல்ஸோட உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால் நிஃப்டி அதனால் இப்போ ரீட்டைலர்ஸ் நீங்கள் கேட்ட ஒரு விஷயம், இது வந்து கிராஷ் ஆகிடுமான்னு கிராஷ் கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சார்ட் பார்க்கும்போது உங்களாலேயும் வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி எப்படி நம்ம வந்து கீழே வரும்னு சொன்னோமோ, இப்போ அதே வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே டைம் நான் சொல்லியிருப்பேன், இப்போ நிஃப்டி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே டைம் பேங்க் நிஃப்டி வந்து சைட் வேஸ்ட்லன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ இருக்குது. இப்போ அதே இதில் வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும்
ஒரு ஹையில் இருந்து நியர்லி ஒரு 1200 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு பேங்க் நிஃப்டியோட மொமெண்டமும் இருக்குது. இது நார்மல் டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1200 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி வந்து நியர்லி வந்து 3800 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகணும். பட் பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஒரு சைட்வேஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட மொமெண்டமே நீங்கள் பார்க்கலாம். பாட்டம் டு டாப், திரும்பி பாட்டம் அடிச்சிருக்கு, திரும்பி டாப், பாட்டம் அடிச்சுட்டு டாப் அடிச்சு திரும்பி மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸில் இருக்கிறதுனால தான் நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு பெருசாக ஒரு மொமெண்டம் இல்லை. அப்போ இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டமில் தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து மேஜராக ரிவர்சல் மாதிரி எதுவும் கொடுக்கவே இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து கிராஷ் ஆனால் ரெண்டுமே உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் காமிக்கும் போது ஒரு மேஜரான ஒரு ஃபால் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, அதனால் ஸ்டில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவரால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பையிங்கில் இருக்குது. ஒரு இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து செல்லிங் சொல்கிறது வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. அதனால் திரும்ப நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து நம்ம ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது கிராஷ் அந்த மாதிரிலாம் கிடையாது. மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஃபேஸ், கரெக்ஷன் ஃபேஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கரெக்ஷன் ஃபேஸில் தான் நம்மளுக்கு வந்து இப்போது நிஃப்டி இருக்குது. ஏன்னா இப்போது அந்த 1200 பாயிண்ட்ஸ் சொல்லும்போது இப்போ நிறைய பேருக்கு கிராஷாக தெரியும். பட் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டமில் இருந்து நியர்லி ஒரு 6600 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இதில் வந்து நீங்கள் ஒரு 50% நீங்கள் போட்டிங்கனாலே நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னா அரௌண்ட் ஒரு 3500 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது. அப்போ 3500 பாயிண்ட்ஸ் இப்போ பேங்க் நிஃப்டி ஃபால் ஆச்சுன்னா இது வந்து கிராஷாக இல்லை கரெக்ஷனாக சொல்லி ஜஸ்ட் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.